Taste the Daily. பிரியா, இப்போ என்னன்னா அதிமுக அவங்களுடைய கூட்டணியை பார்த்து எங்களுக்கெல்லாம் எந்த விதமான பயமும் இல்லைன்னு வெறுமனே வெளியில தான் பேசுறாங்களோ ஒழிய உள்ள அவர்களுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. எங்களுக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்ல உள்ளபடியே அதுதான் உண்மையா? உண்மை. நிச்சயமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. கூட்டணியை பார்த்து மிகப்பெரிய பயம் ஏற்பட்டிருக்கிறது, வெளிப்படையாகவே தெரிகிறது. நாம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். சொல்ல போனா இந்த மாநாடு நடந்த பிறகு அதுல என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ அந்த குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து ஏன் முருகர் மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட கேள்வியா இருக்கட்டும். கோயம்புத்தூர்ல நடந்த ஆதீன விட அது ஒரு லோக்கல் ப்ரோக்ராம். இப்ப என்னன்னா திமுகவினுடைய அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணியினுடைய பலம், இதெல்லாத்தையும் தாண்டி, இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி, 13 கட்சி கூட்டணியை தாண்டி ஆளும் அரசு நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம், சாதனை அப்படி இப்படி அந்த பேச்சுக்கள், அந்த மார்க்கெட்டிங், அது எல்லாத்தையும் தாண்டி ஏன் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பயம்? அதாவது இன்னைக்கு மக்கள் மனநிலை தெளிவா இருக்காங்க. இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டும்ங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதற்கு தக்க வகையில ஒரு சரியான கூட்டணினா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சரியான கூட்டணியாகத்தான் எல்லோரிடமுமே பேசு பொருளா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய வேலை என்னவா இருக்குன்னா, ஒரு சகுனித்தனமான வேலைகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, சகுனித்தனமான வேலைகள்ல தான் கவனம் செலுத்துறாங்களே தவிர ஒரு நேர்மையான முறையில அரசியலை எடுத்து செல்லவில்லை. என்ன சகுனித்தனம்னு என்ன சொல்றீங்க? என்ன புரியலையே. அதாவது இந்த நிகழ்ச்சியில மதுரை மாநாட்டுல ஏன் கலந்துகிட்டாங்கன்னு கேட்கிறதும், கோயம்புத்தூர்ல நடந்த ஆதீன நிகழ்ச்சியில முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் ஏன் கலந்து கொண்டார்கள் என்று கேட்கிறதெல்லாம் உண்மையாகவே வேடிக்கையான கேள்வி. மிக தெள்ள தெளிவாக சொல்றாங்க, ஒரு முருக பக்தராக கலந்துகிட்டோம்னு அங்க சொல்றாங்க. இங்க ஆதீனம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல எல்லாருமே கலந்துகிட்டாங்க, விஐபிகள் ஒட்டுமொத்தமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர இதற்கும் RSS நடத்தக்கூடிய இடத்திற்கும் சம்பந்தம், அதாவது அந்த மாநாடு அதை அடிப்படையாக கொண்டு செல்லவில்லைங்கிறத விளக்கம் கொடுக்குறாங்க. நாம இப்படி கேட்கலாமா? முதல்வர் அவர்களுடைய மருமகள் ஜாஃபர் சாதிக் அவரோட மேடையில உட்கார்ந்து ஒரு விழா கொண்டாடினாங்கல்ல, அப்ப 2500 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளியோட ஒரே மேடையில பேசினாங்களே, நாம அதை பற்றி பேசலாமா, விவாதம் செய்யலாமா? அல்லது மாசு அவர்கள் ஞானசேகரன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டாரே, அதை குறித்து நாம விவாதம் செய்ய முடியுமா? இது மாதிரி மிக மிக அசிங்கமான கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் திமுகவினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே நேரடியாக மக்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ அனைத்துமே திமுகவினரால் கொடுக்கப்படுறத பாக்குறோம். இன்னைக்கு பேருந்துல பெண்கள் பேருந்து இலவசம்னு சொன்னாங்க, அந்த பேருந்து கூட ஏறாத ஒரு நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயுமே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு சிரிப்பா சிரிக்குது. இது மாதிரியான ஒரு மோசமான நிலை இல்ல. இவர்கள் கூட்டணிகளை நம்பி மட்டுமே இருக்காங்க. அதிமுக தன்னுடைய கட்சியையும் பலப்படுத்தி கூட்டணியாக இன்னும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி ஒரு சிறப்பான நிலையில உருவாகிட்டு இருக்காங்க. இதுதான். ஆனா இப்ப நம்ம ஒரு கால்குலேஷன் வரும்பொழுது தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல நம்பர்ஸ் தானே பேசும், இப்ப கன்சாலிடேஷன் தானே பேசும். ஓட்டுக்களை கன்சாலிடேட் பண்ணினாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுக தான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். 13 கட்சி சேர்ந்து எல்லா கட்சியினுடைய 1%, 1.5%, 2% இதெல்லாம் சேர்ந்தாதான் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வரும்னு அவங்க நினைச்சு கூட்டணியோட இருக்கிறாங்க இல்லையா? இதனுடைய வெளிப்பாடாத்தான் எங்க அதிமுக பாஜக இன்னும் சில கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்தா நமக்கான வாய்ப்பு போகும் அப்படிங்கிற அந்த கள யதார்த்தத்தை திமுக புரிஞ்சுக்குச்சா? இல்ல, கல யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டார்கள். அதே சமயத்துல திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய மிரட்டலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல மிரட்டல் நான் எதை சொல்ல வரேன்னா, திரு பே சண்முகம் அவர்கள் மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அவர் பேசும்போது கூட்டணி கட்சிகளை அவங்க சரியான முறையில நடத்தணும், குறை இல்ல ஆனா நடத்தணும் அப்படின்னு பூசி மொழிக்கு என்ன சொல்ல வராருன்னா, அங்க குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல கூட்டணி கட்சிகளுக்கு சரியான இடம் இங்க கொடுக்கப்படவில்லைன்னு அர்த்தம். ஒண்ணு சேர்ந்த மாதிரி அதையே நீங்க மிரட்டல்னு நினைக்கிறீங்க, அது உரிமை கோரல்னு எடுத்துக்க மாட்டீங்களா? அது ஒரு விதமான மிரட்டல்ல பல வகை உண்டு. அடிச்சு மிரட்டலாம், நக்கலா பேசி மிரட்டலாம், இது மாதிரி இது ஒரு வகையான ஒரு மிரட்டல். இந்த மிரட்டலின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா,
திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கறத அவங்க குறிப்பிடுறாங்க. அதை வெளிப்படையா சொல்ல முடியாம தவிச்சு போய் பேசுறதாதான் அதற்கு அர்த்தம். இன்னொன்னு, சீட்டுகள் எண்ணிக்கை எல்லாருமே அதிகரிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த திருப்தி இல்ல. அந்த திருப்தி இல்லாததுனால சீட்டுகள் எங்களுக்கு அதிகம் வேணுங்கிற ஒரு டிமாண்ட வைக்கிறாங்கன்னாவே அந்த இடத்துல அந்த கூட்டணி பிளவுற போகுதுங்கிறது தான் அர்த்தம். நீங்க கூறியது போல இந்த பக்கம் நிறைய கட்சிகள் வர தொடங்கிடுச்சுன்னா திமுகவின் நிலை மிக பரிதாபமான நிலையை நோக்கி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் வந்துருமோங்கிற அந்த பயமும் இப்ப அவங்களுக்கு கூடிருச்சு. அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் நம்ம விரிவாக பேசலாம்.